என்ன பண்ணுறீங்க? எத்தனை நாளைக்கு ஒருத்தர் எத்தனை நாளைக்கு ஒருத்தர் பண்ணணும்? எத்தனை நாளைக்கு ஒரு திருப்பு பண்ணணும்? ஒரு மாதம் ஒரு வாட்டி. மாதத்துக்கு. ம். ஓகே. எந்த ஊர் உங்களுக்கு? ம். ஆ சரி சரி ஓகே. ம். ஒரு குதிரைக்கு அடிக்கிறதுக்கு எவ்வளோ வரும்? நீங்கள் வந்தால் லாடை கட்டினா 500 லாடை கட்டினா 500. லாடெல்லாம் அவங்கள்ட்ட வாங்கி கொடுத்துருவாங்க. கூலி போட்டால் 500. வெளியில் கட்டுனா ஒரு கூட ஒரு 500 1000 வரும். சின்ன கோயிலாம் ஜாஸ்தி லாங்கெல்லாம் போகிறாங்கல்ல, அதனால் ஃபோன் பண்ணால் எல்லாத்தையும் போய் கட்டுவேன். ஜோதி ஜோதி நம்ம பேர். இதை அடிக்கிறதுனால என்ன நல்லது குதிரைக்கு? செருப்பு மாரி லாடை இருந்தால் தான் குதிரை நடக்கும். கல் கொடுத்தா கால் போவோம். லாடை இருக்கணும் காலில், காலு வீடாக போயிடும். லாடை தான் மாதம் 2 மாதம் செருப்பு மாற்றலாம். அதுமாரி இது வந்து மாதம் மாற்றணும். கொஞ்சம் ரொம்ப இதுவாக இருந்ததுன்னா 5 நாளைக்கு வாட்டி மாற்றினே இருப்பாங்க. இல்லை 20 நாளைக்கு வாட்டி மாற்றுவோம். வண்டியில் ஓடுற தேய மாற்றிடணும். கோச் வீட்டில் போதில்ல, சேரட் வீட்டில் அதுக்கு மட்டும் 5 நாள் அவங்க சீரை லாடை மாதம் நாளும் வரும். இது பேர் என்ன பேர்? உங்கள் கையில் வச்சுருக்கிறது பேர்? உங்கள் கையில் வச்சுருக்கிறது பேர் என்ன பேர்? இதான் லாடமா? லாடம். ஓகே. இது நம்ம சாதாரண கம்பி லாடம். லாடம் இது சாதா லாடம். ரேட்டு கொஞ்சம் கம்மி. அந்த இது லாடம் வந்து அது ஜாஸ்தி ரேட்டு. லாடம் வாங்கி கொடுத்தாரு. நல்லாடம் 500 ஒரு செட்டு, 4 கால் 4 லாடம். இது வந்து 300 இந்த லாடம். எங்கே கிடைக்கும்? இங்கே ஆள் ஒரு சப்ளை பண்ணுறோம். பூந்தமல்லி ரோட்டில் சங்கர் உமாசங்கர் எல்லாம் குதிரை சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே அவர் ஒரு ஆள் ஆவாங்க. அவர் நம்பர் வேணுமா? உமாசங்கர் நம்பரு தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் அடிங்க பாது. வேற எதுக்குலாம் லாடம் அடிப்பாங்க? குதிரைக்கு அடிப்பாங்க, வேற மாட்டுக்கு அடிப்பாங்க. மாட்டுக்கு நம்ம தள்ள தெரியாது. ஓகே. ஆனால் வேலை ஈஸி. மாடு எப்படி கட்டி 4 கால கட்டி வச்சிடலாம். பாதி கொழுப்பு வரும். இது வரும். பாதி தான் வரும். மாட்டுக்கு லாடை வந்து இந்த மாதிரி பாதி வரும். எடுக்கா ரெடி அப்போதான். வெட்டி உதச்சிடாதா? ஒதிக்க பின்னாடி என்ன ஒதிக்க பின்னாடி போகாதீங்க. என்ன பாருங்க. போலீஸ் ஊரில் இருக்கிறவரா? வீட்டுக்குள்ள பாது வேறு போலீஸ் ஊரில் இருக்கிறவரா? இல்லை கேட்குறவங்க ஆமாம் பார்ப்பாங்க. ஏடா எங்கே கேட்டா பார்ப்பாரு. மாறிட்டு பார்ப்பாரு.
வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு வாங்கிட்டு போவா. ம் வெளிநாட்டுலலாம் இந்த மாதிரி கேட்டால் அடிப்படாம் வச்சுலாம். ஆ அவங்க அடிக்கிறது ஆ இது வந்து நம்ம பழைய காலத்தில் பேசிட்டாங்க. ஓகே. வெளிநாட்டில் என்ன செய்வாங்க? மிஷினா? அவனே காலை போச்சு, அவனே அந்த கட்டுரை தான் கட்டுவான். ஆ இங்கே தான் குழம்புலாம் கட் பண்ணுவான், கட்டி பாரி வச்சுருப்பான், அதில் தான் செய்வான். இப்போ முடிஞ்ச வேலை கிடையாது அவங்களுக்கு. இல்லை ம் இதில் வேலை கிடையாது, இதில் செய்ய மாட்டான். நம்ம செய்கிற வேலை அவங்க செய்கிற வேலை. நம்ம வந்து கஷ்டப்பட்டு அடிக்கிறது காந்தி அவங்க நின்றுக்கிட்டு இப்படி இது பண்ணி குழம்புலாம் சின்னது பண்ண மாட்டாங்க. நம்ம 2 மணி கட்டிக்கிறேன் நான் உள்ள நேற்று கட்டினேன். இல்லை தான் அழகாக பண்ணி அவங்க போகிற மெரினா பீச்சில் ஓட்டோம். நான் சென்னை தான். எப்படி உங்களுக்கு வருமானம்லாம் பரவாயில்லையா? ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும்? அது டவுனுக்கு வந்தால் போதும், நமக்கு ஏதாவது வீட்டு செலவுக்கு வரும். சரி. அவ்வளோதான். 600 வரும். அது இன்னும் ஒரு டைம் 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம். வருமானம் பொறுத்து 2000 ரூபாய் சம்பாதிக்கலாம். வருமானம் வரும். சனி ஞாயிறு சம்பாதிச்சா. ம் அதுக்கும் தீனி நல்லா போடணும். அது நல்லா எடுங்க. பார்க்கணும்ல அன்சர் பாயிண்ட் வேலையெல்லாம் நான் அவங்களெல்லாம் கற்றுக்கிறேன். கத்துங்களா யாரு நண்பன் 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 நண்பன். உங்களுக்கு எப்படின்னா தொழில் அடிக்கடி இருக்குமா? எப்படின்னா உங்களுக்கு தொழில் அடிக்கடி இருக்குமா? ஃபோன் வரும், அங்கங்கே ஃபோன் பண்ணா கான்டாக்ட் மட்டும் மூலிமா அப்படியே வந்துனே இருக்கும். நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க அந்த தொழிலை? யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல, நானே பார்த்து கற்றுக்கிட்டு. உங்கள் அப்பா பண்ண தொழில் அப்படிலாம் கிடையாது? அப்பா வந்து போலீஸ்கார். ஆ அண்ணன் வந்து போலீஸில் வேலைக்கு வச்சு அண்ணனால தான் வேலைக்கு குதிரை வேலைக்கு வந்தது. ஆனால் எங்கள் அண்ணனா அந்த வேலை தெரியாது, எடுத்துக்கிறேன் அவ்வளோ எடுத்துட்டாங்க. அண்ணன் தம்பி 7 பேர், யாரும் இந்த வேலை கற்றுக்கிறேன். ஏன் உங்களுக்கு மட்டும் இதில் ஆர்வம் வந்துச்சு? இது நம்மளுக்கு அந்த ஆர்வம் வந்துச்சு. தொழிலை கற்றுக்குதான் பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம். ஆமாம், கண்டிப்பாக. இல்லைண்ணா, நிறைய தொழில் இருக்கும்போது இந்த ஸ்பெஷலாக இந்த நிறைய தொழில் இருக்கு, ஸ்பெஷலாக இந்த தொழில் எடுத்திருக்கீங்கல்ல, அதான் கேட்குறேன். தொழிலை கற்றுக்கலாம். சவாரிக்கு கல்யாண சவாரிக்கு பீச்சுக்கு குதிரை ஓட்டுவேன். ஓகே, குதிரை வச்சிருக்கீங்க? சொந்த குதிரை கிடையாது, வேற ஆளுக்கு. ஓகே, வச்சுட்டு சொந்தமெல்லாம் வச்சுட்டு நான் தான். பசங்க சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க யாரு கெட்டாரு. அப்போ வாட்டர் பசங்க கெட்டா தண்ணி இதுதான் ஓட்டிட்டு ஃபஸ்ட்டு. இப்போ வீடு வந்து ஈஸியாக இருக்கிற கோல்டன் பீஸ்லாம் தாண்டி மாயாத்தா தெரியுமா? அதுதான் வீடு. குட்டி போட்ட போது புத்தி இல்லை, லொடுக்கு போல இது பழக்கம் புத்தி. அது மாதிரி இது ஏன் மேலே இந்த பின் அடிச்சிருக்கீங்க? இந்த பின் ஏன் அடிச்சிருக்கீங்க மேலே? ஓகே, நானும் அப்படியே வச்சா நிற்காதுல்ல, ஆணி ஆச்சா சுற்றி நானே. அது எவ்வளோ வேலை கொடுப்பாரு. அதனால
ஒரு குதிரைக்கு அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு மேலே ஆகிடும். ஒரு மலை ஆயிடும். நல்லா கொழும்புல சீனி எடுத்து லேட்டாவா அவங்களே பிடிச்சி அடிக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு வந்து 60 வேலை. அதான் சோம்பேறி வேலை இது. சோம்பேறி வேலை தான் அவரே சொல்கிறேன். எங்கள் வேலை சோம்பேறி வேலை தான். சரியாக போட மாட்டாங்க. கட்சி நம்ம மேலே வரும். ஆமாம் அப்புறம் நம்ம வாங்கி போட்டாரு வாங்கி எம்எல்ஏ பார்த்துக்கப்பா பார்த்துக்கப்பா வரையில் வாங்கிட்டேன். மிஸ் ஆயிடுச்சுனா தெரியாதவங்களா கூட ஒரு கட்சியில் தான் பண்ணாரப்பா. படிச்சுட்டு வந்துருக்காருல அமெரிக்கா அவர் நினைப்பார்ல போன்லாம் எடுத்து பேச மாட்டாங்க. மொத்தம் பேட்டிங்களா இல்லை தாத்தா வேலை செய்யணும். நான் தமிழ் பேசலாம் மாட்டேன். நான் மாறுவாடி சவுதிக்கு போனாங்க. அங்கே ஒரு 3 வருஷம் இருந்தேன். நான் வந்துட்டேன். நான் மாறுவாடிக்கு விஜய் அடிக்கிறேன். நான் 2000 ரூபாய் வாங்கினா 3000 வாங்குவேன். இந்த காலம் எப்படி ஆயிடுச்சு? போடுவா இந்த கால் எப்படி இந்த கால் எப்படி இது அது அலெக்ஸுக்கு எத்தனை வயசுண்ணா? 7 வயசு இருக்கேன். 7 வயசு இருக்கு. எங்கேருந்து வாங்குனீங்க? எப்படி வாங்குறீங்க குதிரைலாம்? எங்கேருந்து வாங்குறீங்க? ஊராக போவாங்க. சேலம் வீடு, ஈரோடில் வீடு, மாவு எந்த ஊரில் மதுரை. இப்போ அடி ஒரு சண்டை நடக்குது. அடி வந்து சண்டை நடக்குது. ஆடி மாதம் வந்துல ஆடி மாதம் வந்துச்சா 5ஆம் தேதி ஆடி கொடுக்குது. ஈரோடு மாவட்டத்தில் சண்டை சண்டை தான் எல்லா மாவட்டத்துலேருந்து குதிரை வரும். அது பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் டான்ஸு ஷோக்கு வச்சுருப்பாங்க. விற்கிறதுக்கு வருவாங்க. எல்லாம் இது பண்ணுவாங்க. நல்லா தான் எவ்வளோ வரும் குதிரை? 1 லட்சம் 2 லட்சம் ஒரு ரேட்டு வரும். 40,000 ரூபாய் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் இருக்குது, 3.5 லட்சம் ரூபாய் இருக்குது, 10 லட்சம் ரூபாய் இருக்குது. அவங்க 40 லட்சம் ரூபா கூட சொல்லுவாங்க. ஒரு குதிரை ரேட்டு இருக்குது. போய் அந்த ரேட்டுக்கு வாங்க போனேன். நம்மளால முடிஞ்சது ஏதோ என்ன பீச்சில் சம்பாதிக்குது. பீச்சுக்கு மார்வாடி குதிரை மார்வாடி அது வந்து 1 கோடி இருக்குது. குதிரைங்களாம் இருக்குது. கண்டிப்பாக ஓனா मारेगा भाई सही करो
இந்த வார்த்தையை எவனா போலீஸ் யூஸ் பண்ணுறாங்க, லாடம் அடிச்சிரும் அப்படின்னு. போலீஸ் யூஸ் பண்ணுறாங்கல்ல, லாடம் அடிச்சிரும் அப்படின்னு. அது நம்ம தப்பு பண்ணால் லாடம் கதை போகிறாங்க, அது லாடம் அடிக்கிறாங்க. அது சும்மா அவங்க இது பண்ணுறாங்க. தப்பு பண்ணால் தானே அவங்க போய் இது பண்ணுறது. போலீஸுக்கு இதுக்கு எனக்கு குதிரை வேலை செய்யணும். அவங்க தொழிலை அவங்க பார்க்கலாம், எங்கள் தொழிலை நாங்கள் பார்க்கலாம். இல்லை, அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். தப்பு பண்ணுறவங்க அடிக்கிறதுக்கோசம் அதை யூஸ் பண்ணுவாங்க. லாடம் கட்டு காலில் தொப்பு வச்சு தட்டி அப்போலாம் திருத்த மாட்டாங்கல்ல. போலீஸ்காரர்களாலே அது பழக்கத்தை திருப்பி ஜெயிலுக்கு போவோம். அவங்களாலே நல்லவனா கெட்டவனா. என்னெல்லாமே சாப்பிட கொடுப்பீங்க? கொழுத்தீனி, கோதுமை எல்லாம் போடலாம். மூக்கடலை சாப்பிடலாம். அதெல்லாம் புரிஞ்சது போடுவோம். திடீர்னு கேரட்டு, பீட்ரூட் இதெல்லாம் ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும் மெயின்டைன் பண்ண? ஒரு நாளைக்கு கணக்கு போட்டோன்னா ஒரு குதிரைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் ஆகும். பில்லு எல்லாம் சேர்த்து தவிர்த்து எல்லாம் சேர்த்து. இங்கே நிற்கிற குதிரை எல்லாமே உங்கள் கூட தானா? அவ்வளோதான் ஓனர். ஓனர் நான் கூட்டிக்கு தான் வந்து தான் இப்போ ஓனர் எங்கள் அண்ணன் ஓடிருந்தேன். செல்லப்பண்ணேன் அவர் இவர்கிட்ட ஓட்டிக்கிறேன். நிறைய பேர்கிட்ட ஓட்டிக்கிறேன். ஓட்டி தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி தான் வீட்டில் வேலைலாம் செய்வேன். வேலையில தான் குதிரை போவேன். குதிரையில் தான் வேலைக்கு நான் சென்னையில் இந்த மெரினா பீச் நிறைய பேர் குதிரை ஓட்டிக்கிறேன். எல்லாரும் ஓனர் தான். ஓனர் சிவாஸ் ஒரு ஓனர் எல்லாம் எங்கள் அண்ணன் தான் எனக்கு செல்லப்பண்ணு தான் பேர். வந்துட்டா போல சரிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. நல்லா கரெக்டாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி. பார்ப்போம், அடிக்கடி சந்திப்போம். நம்பர் சொல்லுங்க. அப்போ நம்பர் சொல்லுங்க, ஃபோன் நம்பரு. உங்கள் நம்பர் சொல்கிறா? ஆ, நீ யூடியூப்ல அனுப்பிச்சு விட்றியா? போண்ணா. இல்லை அதான் 99 276 97 26